எல்லாரும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் கரெக்டாக இங்கே 1/2 hourல கிளம்ப போகிறோம். எல்லாரும் கிளம்பியாச்சு. ஓகே, இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா சீ லைன் பீச். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இருக்க இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வரும். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு டெசர்ட் இருக்கும், ஒரு சைடு பீச் இருக்கும். ஸோ அதுதான் அங்கே இருக்க ஃபேமஸ்ஸு. டெசர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த டெசர்ட் ரைட்லாம் போவாங்க, ஸோ லேண்ட் க்ரூஷரில். ஸோ அது நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா கேமல் ரைடு போகும், எல்லாமே அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்ருக்கோம். இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய லாங் வே ரோடாக தான் இருக்கும். ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா அது டிராஃபிக் இருக்காது. ஸோ அந்த வீக் டேஸில் எதுவுமே டிராஃபிக் இருக்காது. வீக்கெண்டில் வந்திங்கன்னா டிராஃபிக் இருக்கும். ஸோ கிட்ஸு இல்லை பேச்சுலர்ஸு அப்படி எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஸோ அங்கே போய் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகிறோம். பார்பிக்யூ எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதுக்கு. பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் போகிற டயத்துக்கு. ஸோ அங்கே எப்படி சன்லைட் இருக்குன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம சீ லைன் பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த இடம். இங்கிட்ட டெசர்ட் இருக்குது, அந்த பக்கம் பீச் இருக்குது. இது பீச், இது டெசர்ட். இங்கே தான் இருக்கோம். ஸோ எல்லோரும் வண்டியில் இறங்கியிருக்காங்க, வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுங்களே ஒரு கிளிம் ஸ்பாட் வந்துடும். நம்ம டைம் தான் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசர்ட் ரைடு, அதாவது கேமல் ரைடெலாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு விஷுவல் காட்டுறேன், இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம விலாகில் வந்து நான் உங்களுக்கு கேமல் ரைடும் நம்ம டெசர்ட் ரைடும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய லாங் பிளேஸ் இருக்கும். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு பீச் இருக்கும், இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு சைடு டெசர்ட் இருக்கும். இதில் தான் ரைடெலாம் போவாங்க. ஸோ வண்டிலாம் வேக வேகமாக போய்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே 4X வண்டி. ஸோ நல்லாயிருக்கும். சரி பாருங்கள் கொஞ்சம் விஷுவல்ஸ்.
இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்த பார்பிக்யூ ஃபிஷ்ஷை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம், ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு பார்பிக்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இந்த ஒரு பீச்சு காற்று வாங்கிக்கிட்டு, ஸோ இதெல்லாம் வியூ பார்த்துக்கிட்டு, இத்தனை கூட்டத்துலேயும் நடுவில் நம்ம பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், அப்கமிங் vlogல வந்து நான் உங்களுக்கு டெசர்ட்டில் ரைடும் ப்ளஸ் கேமல் ரைடும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கடுத்து ப்ளஸ் கத்தாரில் வேறு என்னென்ன இடம் இருக்குது எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சால் அந்த இடத்த கமெண்டில் கொடுங்க. நான் அங்கேயும் போய் ஒரு ட்ரிப் போய் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.